வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசிக்கு இதுகாலம் குருவானவர் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார். தற்பொழுது இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக 5ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சியாகி 5ஆம் வீடு சிம்மத்துக்கு என்று சொல்லக்கூடிய தனுசு என்ற வீட்டுக்கு குருவினுடைய தன்னுடைய வீட்டுக்கு குருவினுடைய மூலத்திரிகோண வீட்டுக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வாரி வழங்கும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கின்றோம். குரு சிம்மத்துக்கு 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து 9ஆம் பார்வையாக இந்த சிம்மத்தை பார்வையிடுகிறார். அப்போ தன்னுடைய வீட்டில் 5ஆம் வீட்டில் அங்கே ஆட்சியும் மூலத்திரிகோணமும் பெற்று 9ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு பெயர்ச்சி நிகழ்கிறது. அப்போ இந்த குருவானவர் 9ஆம் பார்வையை பார்க்கிற காரணத்தினால் இந்த சிம்மராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த குருவுக்கு 11இல் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய தான் நிற்கக்கூடிய அமைப்பிலிருந்து 11இல் நிற்கக்கூடிய கிரகங்கள் அனைத்து வெற்றிகளையும் தோஷங்களையும் போக்கும் என்ற ஒரு நிகழ்வு ஜோதிட விதியில் கூறப்பட்டிருக்கிறது. அதோடு தனுசில் உட்கார்ந்து 9ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கின்ற பொழுது அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அங்கே ஆயுள் ஆரோக்கியம், உடல் நிலை, தேகம், புத்தி விருத்தி இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியின் வாயிலாக இந்த சிம்மராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூற வேண்டிய ஒரு ஜோதிட கருத்தாக இருக்கின்றது. சிம்மத்துக்கு 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேசம், இந்த குரு பகவான் சிம்மத்துக்கு 5இலே உட்கார்ந்து மேசத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிற காரணத்தால் இங்கே குரு தன்னுடைய 5ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய காரணத்தினால் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானம் இதெல்லாம் விருத்தியை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே சனியும் கேதுவும் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன இடர்பாடுகளையும் சந்தித்து அங்கே அந்த விருத்தியை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. 9ஆம் பார்வையாக மேசத்தை, அதாவது சிம்மத்துக்கு 9ஆம் வீடு, குருவுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு காலம். அப்போ தந்தை வழி சொத்து, சிம்மம் என்கின்ற பொழுது சொத்து, தந்தை வழியினுடைய சொத்துக்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாக குரு பெயர்ச்சியின் வாயிலாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இந்த குரு பெயர்ச்சியினால் இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை கூறியும், குரு சிம்மத்துக்கு 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து சிம்மத்துக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே நிகழுகிறது. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தைகள்னாலையும் அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி மூலமாகவும் இந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இவங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் அந்த சிம்மராசி நேயர்கள் இதனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இந்த குரு நிகழ்த்தி வைப்பார்
என்று கூறி சிம்மத்தினுடைய பலாபலன்களை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.